வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மட்டன் சூப் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்னதாக 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். நட்சத்திர சோம்பு 1 போட்டுக்கலாம். 1 பீஸ் போட்டால் போதும். கிராம்பு 2 போட்டுக்கலாம். எல்லாம் படப்படன்னு பொரிஞ்சிருச்சு. கட் செய்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். செவக்க வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டால் இந்த சூப்புக்கு கூடுதல் ருசியை கொடுக்கும். டைம் இல்லாட்டினா பெரிய வெங்காயமும் போட்டு செய்யலாம். அதுவும் ருசியாக தான் இருக்கும். சின்ன வெங்காயத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிற தன்மை உண்டு. ரத்த சோகை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வெங்காயம் சீக்கிரம் வதங்க நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிக்க நம்ம சின்ன வெங்காயத்தை எல்லா சமையல்லையும் சேர்த்துக்கணும். அது ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கணும். லைட் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டை நான் 1-2 மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கறனால அடி பிடிக்காமல் நல்லா வதங்கும். நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் போட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்காது. வெங்காயமும் சீக்கிரம் சிவக்க வதங்கிடும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளி பழத்தை நல்லா கழுவி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். நல்லா கலந்து வதங்கட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கலந்து விடலாம். சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலாங்களை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி, சீரகம், மிளகு 3ஐயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் லேசாக வறுத்து பொடி பண்ணி போடணும். நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் போடலாம். 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து வதங்கின பின்னாடி மட்டனை போடணும். மட்டன் போட்டுடலாம். நான் 1 கிலோ மட்டன் வாங்கினேன். 1/2 கிலோ கறியை எடுத்து வச்சுட்டேன் வறுவல் பண்ண. லைட்டாக இது எலும்பு இருக்குது. எலும்போட சூப் வைக்கிறப்ப தான் செம டேஸ்டியாக இருக்கும். மட்டன் மசாலாங்களோட நல்லா கலந்து வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். நல்லா கலந்து விடலாம். மட்டன் சூப் விதவிதமாக செய்யலாம். எல்லாமே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய சூப்புகள் போடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. கறி நல்லா சுருள வதங்கணும். 1 நிமிஷம் அப்படியே விடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். நமக்கு எவ்வளோ சூப் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் வதக்கிறப்ப உப்பு போட்டிருக்கேன். கவனமாக கொஞ்சமாக உப்பு போடலாம். நல்லா கலக்கி விடலாம். குக்கர் மூடி போட்டு 7-8 விசிலுக்கு விட்டு எடுக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். அப்போ தான் சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மூடி போட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது இலை ஆட்டுக்கறி, அதனால் 7 விசிலுக்கு விட்டாவே நல்லா வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு விடுங்க. விசில் 10 விசில் விட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுவோம். நான் 7 விசிலுக்கு விட்டுருக்கேன். 7வது விசில் இது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்க்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சுத்து கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வாங்குறப்ப சுத்து கொழுப்புன்னு கேட்டாவே தருவாங்க. குழந்த பிறந்த பெண்களுக்கெல்லாம் இந்த சுத்து கொழுப்பு ரொம்ப நல்லது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது நல்லது, வயிற்றுப்புண்ணை போக்கும். நல்லா கலந்து விடலாம். 2 நிமிஷத்தில் வெந்துடும். 2 நிமிஷத்தில் அப்படியே கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரமாக விட்டோமா அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். இந்த கொழுப்பு சாப்பிட்றப்ப செம டேஸ்டியாக இருக்கும். நான் உப்பு டேஸ்ட்டி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த சூப்பை அப்படியேவும் குடிக்கலாம். தோசை சாப்பாட்டில் சாப்பிட்றப்ப ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. செம டேஸ்டியாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மேலே கருவேப்பிலை தூவி நல்லா கலந்து விடலாம். கொழுப்பு அங்கங்கே மிதக்குது. எடுத்து போட்டு சாப்பிட்றப்ப செம ருசியாக இருக்கும். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.